ஹாய் கைஸ், வெல்கம் டு டேக் இட் ஈஸி தமிழ். நான் தான் உங்கள் பிரவீன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் மஞ்சளை பற்றி தான் பார்க்க போகிறோம். மஞ்சளில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டிங்கன்னா, கலை மேலாண்மை. அதாவது பார்த்துட்டிங்கன்னா, மஞ்சள் பயிரிடுறது ஈஸியாக பயிரிடலாம், விளைச்சல் எடுக்கிறதும் அந்த அளவுக்கு கடினமான விஷயம் இல்லை. ஆனால் மஞ்சளில் முக்கியமாக எல்லாரும் கவனிக்க வேண்டியது என்னென்னா, கலை மேலாண்மை. அந்த கலை மேலாண்மை அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு செலவும் அதிகமாக இழுத்துட்டு போகும். அதாவது பார்த்துட்டிங்கன்னா, ஒரு 100 ரூபாய் உங்களுக்கு அந்த மஞ்சள், அதாவது எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஒரு 100 ரூபாய் ஆகுது அப்படிங்கிறப்ப அதுல 40 to 50 ரூபாய் கலை மேலாண்மை, வீடு மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல சொல்லுவோம். அதுக்காகவே நம்ம விவசாயிகள் செலவு பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கடைக்கும் வரவங்க பார்த்துட்டீங்கன்னா எல்லாருமே சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, மஞ்சள் போடுறது எனக்கு பிரச்சனை இல்லை சாமி, ஆனா அது களை எடுத்துட்டே இருக்கணும், களை பிடுங்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்குது, மருந்து அடிச்சுட்டே இருக்க வேண்டியதா இருக்குது. அதுதான் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. அதாவது பாத்தீங்கன்னா, மஞ்சளுக்கு ஒரு களைக்கொல்லி அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. பெண்டிமெத்திலின் இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இன்னைக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா அந்த பெண்டிமெத்திலின் உங்க கமெண்ட்ஸ்ல நீங்க சொல்றப்பயே யோசிச்சு பாருங்க, சரிங்களா? அந்த பெண்டிமெத்திலின் உங்களுக்கு தேவையான ரிசல்ட் கொடுக்குது அப்படின்ட்டு. நான் என் கடையில நான் மஞ்சளுக்கு பெண்டிமெத்திலின் இது வரைக்கும் நான் ரெக்கமெண்ட் பண்ணதே இல்லை. ஏன்னா பண்ணோம்னா அதுக்கான யூசேஜ் கிடைச்சது அப்படிங்கிறப்ப பரவாயில்லைங்க. ஆனா சுத்தமா அதை பாத்துட்டீங்கன்னா, ஒரு மருந்து அடிக்கிறோம் அப்படிங்கிறப்ப அவன் ஒரு 500 ரூபா 600 ரூபா செலவு பண்ணி அந்த மருந்தை வாங்கிட்டு போறான் அப்படிங்கிறப்ப, அந்த கொண்டு அடிக்கிறப்ப அந்த அவங்களுக்கு சரி அடிச்சிட்டமே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு மனநிறைவு வரணும். அப்பதான் நம்ம தொழிலும் பண்ண முடியும். கொண்டு போய் சும்மா நம்மளுக்கு பணம் வந்துடும். அதை பாத்துட்டீங்கன்னா நம்ம சம்பாதிச்சிடலாம். அது அவங்களுக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ, ஆனா நம்ம கடையை விட்டு வெளியே போயிடுச்சுன்னா நம்மளுக்கு அது பணம் ஆயிருது. ஆனா விவசாயி கொண்டு போய் அடிக்கிறப்ப அவங்களுக்கு அதுல ரிசல்ட் வந்தா மட்டும்தான் அவங்களுக்கு அதுல மன திருப்தி கிடைக்கும். அதனால பெண்டிமெத்திலின் இருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்றவங்க எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான வேலையை செய்யுதா அப்படின்ட்டு. இந்த வீடியோவில் நம்ம எதை பார்க்க போறோம்னா, கலை மேலாண்மை எப்படி பண்ணலாம். அதை பாத்துட்டீங்கன்னா 100க்கு 100% நான் சொல்ற டெக்னிக் பயன்படுத்தினீங்கன்னா கலை வராது அப்படின்னு என்னால அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது, உத்தரவாதம் கொடுக்க முடியாது. ஒரு 70 to 80% கலை மேலாண்மை என்னால நான் 100% இதை வேணா 70 to 80% அப்படிங்கிறத நான் 100க்கு 100% சொல்றேன். அந்த அளவுக்கு கலை மேலாண்மை பண்ணலாம். ஆனா அதுக்கு கொஞ்சம் செலவு ஆகும். அதை நீங்க ஒமிட் பண்ணிடக்கூடாது. ஐயோ இதுக்கு இப்படி செலவாகுது, அதுக்கு நான் மருந்தே அடிச்சுட்டு போயிடுவேன் அப்படிங்கிற ஒரு லெவல்ல இருந்தீங்கன்னா நீங்க மருந்தே அடிச்சுக்கலாம். இந்த ஒரு விஷயத்த கையாள வேண்டாம். அது என்ன அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவீங்க அப்படின்னா, மஞ்சள் போடுறதுக்கு முன்னாடி கிளைபோசேட் காடு ஃபுல்லா அடிச்சு விட்டுருங்க அப்படின்னு நிறைய பேர் நான் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா என் கடையில பாத்துட்டீங்கன்னா இது வரைக்கும் நான் கிளைபோசேட் யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணதே இல்லை. உண்மையை சொல்ல போனா கடையில வச்சிருக்கேன், சரிங்களா? ஆனா யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணதே இல்லை. இவ்வளவு நாள் எனக்கு யூடியூப் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்பர் எடுத்து ஃபோன் பண்ணியிருக்கீங்க. அவங்கள பாக்குறவங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க, நான் யாருக்காச்சும் கிளைபோசேட் காட்டுக்குள்ள கொண்டு அடிங்க அப்படின்னு யாருக்காவது இது வரைக்கும் இத்தனை பேர் கால் பண்ணியிருக்கீங்க, யாருக்காச்சும் சொல்லியிருக்கணும் அப்படின்ட்டு இது வரைக்கும் சொன்னதில்லை, இனியும் சொல்ல போறதில்லை. ஏன்னா கிளைபோசேட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மண்ணோட சக்தி ரொம்ப, அதாவது அது மண்ணாவே இருக்காது, ஒரு மலட்டுத்தன்மையாயிரும். அதனால ஒரு சத்து கூட இருக்காது, உங்களுக்கான விளைச்சலும் வராது. தயவு செஞ்சு ஒரு முடியாத சூழ்நிலை அப்படிங்கிறப்ப மட்டும் கிளைபோசேட் யூஸ் பண்ணுங்க. தவிர்த்து சரி பொழுதுனிக்கும் அதை யூஸ் பண்ணிட்டே இருக்க வேண்டாம். எதுக்காகவும் நான் சொல்றதை தயவு செஞ்சு இப்பயும் நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். கிளைபோசேட் அப்படிங்கிறத காட்டுக்குள்ள யூஸ் பண்ணாதீங்க, மண்ணு கெட்டு போயிடும். அதுக்கு என்ன ஒரு வழி அப்படின்னா, மஞ்சள் போடுறீங்க அப்படிங்கிறப்ப உங்க தோட்டத்தை சுத்தி கரும்பு காடு கண்டிப்பா இருக்கும். அது கரும்பு வெட்டினதுக்கு அப்புறம் இல்ல சோவை உரிச்சு போட்டுறாங்களா, அந்த சோவையெல்லாம் எடுத்துட்டு வாங்க. காஞ்ச சோவையெல்லாம் எடுத்துட்டு கட்டி ஒரு ஓரமா அடுக்கி வச்சுக்கோங்க ஒரு காலி இடத்துல. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, 1.5க்கு 1.5 பார் எடுத்து நீங்க போடுவீங்க. ஆனா அது மண் அணைச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மஞ்சள் அது எப்படி இருக்கும் அப்படின்னா 3 அடி பாரா மாறிடும். அப்ப என்னன்னா 1 விட்டு 1 அந்த சோவையை நல்லா பரப்பி விட்டுருங்க. பரப்பி விட்டுட்டீங்கன்னா இது 3 வேலை செய்யுங்க. என்னென்ன அப்படின்னா, களை முளைக்கும் பாத்தீங்களா, அதை தவிர்க்கும். எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டீங்கன்னா, சூரிய ஒளி பட்டாதான் புல்லு முளைக்க ஆரம்பிக்கும். ஆனா நம்ம ஏகமும் பரப்பி விட்டுட்டோம்னா அந்த பரப்பி விட்ட இடங்கள்ல சூரிய ஒளி படாது, களை முளைக்காது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது மக்கறப்ப அப்படியே காட்டுக்கு உரமாயிரும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க தண்ணி விடுறீங்க அப்படிங்கிறப்ப சூரிய வெளிச்சம் அது மேல படாம இருக்கிறப்ப உங்களுக்கு ஈரப்பதம் நல்லாவே இருக்கும், வளர்ச்சியும் நல்லாவே இருக்கும். இந்த ஒரு டெக்னிக்கை பயன்படுத்துனீங்க அப்படிங்கிறப்ப இந்த ஒரு 3 விஷயம் நீங்க அடைய முடியும். ஆனா இதுக்கு கொஞ்சம் செலவாகும். அதாவது நீங்க அந்த ஆளுங்களை கூப்பிட்டு எல்லாமே ரெடி பண்ணி வைக்கணும். இதுக்கு ஓகே அப்படிங்கிறப்ப இதை ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படிங்கிறப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, விதை மஞ்சள் நீங்க விதைக்கிறதுக்கு முன்னாடி அட்டர்டாப் இருக்கு பாத்தீங்களா, அது ஏக்கராவுக்கு 1 கிலோ வாங்கி 10 டேங்க் நல்லா புடிச்சு விட்டுருங்க. புடிச்சு விட்டதுக்கு அப்புறம் விதைக்கிறீங்க. விதைச்சதுக்கு அப்புறம் ஆக்சி கோல்டு அப்படிங்கிற ஒரு களைக்கொல்லி இருக்கும். அதை விதைச்ச 3 நாள், அதாவது நான் என் கடையில சொல்றதுன்னா
இன்னைக்கு விதைக்கிறீங்கன்னா அடுத்த நாளே வந்து அடிச்சிருங்க அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். ஏன்னா விதை மஞ்சள் எப்படி நம்ம வந்து தேர்ந்தெடுத்து விதைக்கணும் அப்படிங்கிறத நான் ஒரு வீடியோல வந்து சொல்லியிருக்கேன். அதனால அது வந்து முளைக்கும். சரிங்களா? 3 நாள் 4 நாள் கழிச்சு வந்து அடிக்காதீங்க. விதைக்கிறீங்க அப்படிங்கிறப்ப அடுத்த நாளே வந்து இந்த களைக்கொல்லி அடிச்சிருங்க. எப்படி விதை நேர்த்தி பண்றது மஞ்சளுக்கு அப்படிங்கிறத அந்த வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்து வைக்கிறேன், பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அதனால விதைக்கிறீங்க அப்படின்னா அடுத்த நாளே அந்த ஆக்சிகோல் அப்படிங்கிற களைக்கொல்லியை வந்து அடிச்சிருங்க. அது அடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் வந்து பாத்துட்டீங்கன்னா களை வந்து முளைக்காது. நீங்க என்ன பண்ணணும், அதுக்குள்ள கரும்பு சோவையை வந்து பரப்பி விட்டுறீங்க. ஸோ மீதி இருக்கிற இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கைகளை வந்து புடுங்கிருங்க. புடுங்கினதுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து களை வரும். அப்ப வந்துட்டு கிட்டத்தட்ட இந்த ப்ராசஸ் வந்து ஒரு 60 to 70 நாள் வரைக்கும் உங்களுக்கு வந்து நடக்கும். அதாவது ஒரு 2.5 மாசம். 2.5 மாசங்கிறப்ப உங்களுக்கு மஞ்சள் செடி வந்து கொஞ்சம் வளர ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா மில்க் வாட், அதாவது வந்து பாத்துட்டீங்கன்னா பேராக்வேட் இருக்கு பாத்தீங்களா, அதை எடுத்துக்குங்க. ஒரு டேங்குக்கு, அதாவது வந்து பாத்தீங்கன்னா 10 லிட்டர் ஊற்றக்கூடிய டேங்குக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா 60 to 70 ml வந்து ஊற்றி நல்லா அந்த வேருக்கு பக்கத்துல வந்து கொண்டு போகாம அந்த பார்ல மட்டும் அடிச்சு விட்டு வந்தீங்கன்னா அதுக்குள்ள இருக்கிற களைகளும் செத்து போயிடும். இந்த டெக்னிக்கை ஒரு 2 டைம் வந்து ஃபாலோ பண்ணுங்க. அதுக்குள்ள ஒரு 3 to 4 மாசம் வந்து போயிடும். அதுக்கப்புறம் வந்து பாத்துட்டீங்கன்னா இலை வந்து பெருசாயிரும், நிழல் வந்து விழுக ஆரம்பிச்சிடும், உங்களுக்கு களை வந்து வராது. இந்த விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க வந்து களை மேலாண்மை சிறந்து பண்ண முடியும். உங்களுக்கான விளைச்சலும் நல்லா வரும். எந்த அளவுக்கு நீங்க வந்து களையை கட்டுப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கான விளைச்சல் வந்து வரும். இதுல வந்து நான் 3 டெக்னிக் வந்து சொல்லியிருக்கேன். என்னென்ன அப்படின்னா, ஒண்ணு வந்துட்டு இந்த கரும்பு சோவை வந்து பரப்பி விடுறது, அதுக்கப்புறம் மருந்தடிச்சு கண்ட்ரோல் பண்றது, அதுக்கப்புறம் வந்து பாத்துட்டீங்கன்னா கைகளை புடுங்கிறது. இந்த 3 டெக்னிக்கும் பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கான களை மேலாண்மை ரொம்ப அருமையா இருக்கும். தயவு செஞ்சு மறுபடியும் கேட்டுக்கிறேன், கிளைபோசிட் உங்க காட்டுக்குள்ள பயன்படுத்தாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.